மொத்தமா ஒரு 7 மாடு எடுத்திருக்கீங்கன்னா ஒரு இறம் ஒண்ணு இன்னொரு மாடு ஒண்ணு கட்டி வச்சிருக்கீங்கண்ணா. எடுத்துங்க ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்து எடுத்தாங்க. நல்லா இருக்கு மாடு. 2 மாடு எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ஒண்ணு எடுக்கலான்னு அப்புறம் 30 வந்துருக்காங்க. சொன்ன கறவை அருமையா வந்துருக்குங்க. பால் அவங்க எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு நேரத்துக்கு 10 வருதுனாங்க. சொன்ன கறவை கரண்டு 10 வருதுங்க. சொன்ன விலை இவ்வளவுதான் வேணுங்க, பட்ஜெட் இவ்வளவுதான் பட்ஜெட் சொன்னேங்க. சூப்பரா அது இருந்தாலும் அருமையா எடுத்து கொடுத்துட்டாருங்க. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த சந்தைக்கு வர்றேங்க. நான் ஆக்சுவலா ஃபேஸ்புக்ல தான் பார்த்து பழக்கம்னு. சரி இந்த சந்தைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை ஏற்கனவே கூப்பிடணுங்க வர்றதுக்கு முன்னாடியே. இந்த சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்களா மாடு அப்படின்னு சொல்லி. வாங்கினா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. காலையில 3 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு கால் பண்ணுங்க அண்ணன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும்னு சொன்னாரு. அப்புறம் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தான் இந்த மாடு எடுத்து கொடுத்தாருங்க. இன்னைக்கு 7 மாடு. வந்து எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? இங்க வந்து 3 மாடு எடுத்திருக்கோம்ண்ணா. நாங்க காலைல 3 மணிக்கு வந்தோம். ஓகே. ஆமா மாதிரி ஒரு 5:30 3 மாடும் வாங்கி தந்தாங்க. 3 மாடும் சேர்ந்து 45 கறக்குன்னு சொல்றாங்க. 40 கறந்தாலும் போதும். போட்டு இல்லாத நீல அரியா போய் இன்னும் ஒரு 1000 சேர்த்து தரணும். அதெல்லாம் சொல்லி ஒரு 1000 சேர்த்து 53,000. மூணுமே எங்க போகுதுங்க? நான் 3மே திருச்சி பக்கம் போகுதுங்கண்ணா. அண்ணா நம்ம கிட்ட வந்து மாடு எடுத்திருக்காருங்கண்ணா. இதே ஈரோடு சந்தையிலங்க, கருங்கல்பாளைய மாட்டு சந்தைங்கண்ணா. ஒரு 1.5 மாசம் ஆகுதுங்க. அது எடுத்துட்டு போயிட்டு நல்லா இருக்கிறதால வந்திருக்காரு. நீங்க கேட்டீங்க. ஓகே ஓகே. நான் எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. இதுக்கு முன்னாடி வந்து எடுத்துருக்கீங்களா அண்ணா கிட்ட? அண்ணா எடுத்துங்க ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்து எடுத்தாங்க. நல்லா இருக்கு மாடு. 2 மாடு எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ஒண்ணு எடுக்கலான்னு அப்புறம் 30 வந்துருக்காங்க. அப்ப என்ன ஜெர்சி எடுத்துட்டு போங்க? ஜெர்சி எடுத்து போனாங்க. ஜெர்சி எடுத்துட்டு 2 மாடு எடுத்து போனாங்க. ஓகே. அந்த மாடு இப்ப எப்படி இருக்கு? எவ்வளவு கறவை கிடைக்குது? சொன்ன கறவை அருமையா வந்துருக்குங்க. பால் அவங்க எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு நேரத்துக்கு 10 வருதுனாங்க. சொன்ன கறவை கரண்டு 10 வருதுங்க. சோ மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கீங்க? மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கீங்க. ஆமா 10 வந்து ஹை பட்ஜெட்ல போடலைங்க. அப்பவே பட்ஜெட் வயசான மாடு தான். ஓகே. அந்த மாடே கடந்துச்சு. சூப்பருங்க சூப்பருங்க. நேத்து நான் வேற தாலுக்கு போன் பண்ணி பார்த்தேங்க. அப்புறம் அண்ணாட்ட கேட்டேன் இந்த மாதிரி இங்க வரேங்க அப்படின்னு. நேத்து அரூர்ல இருக்கேன், இன்னைக்கு வாங்க காலையில அப்படின்னாருங்க. காலையில வண்டி எடுத்துட்டு நான் வரேங்கன்னா கண்டிப்பா வாங்க அப்படின்னாருங்க. வந்து சிறப்பா எடுத்து கொடுத்தாரு. அருமையா மாடுங்க. சூப்பருங்க. எங்களுக்கு இப்ப வந்து என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்கன்னா? பல்லு 6 பல்லு கடை மலைச்சிருக்காருங்க. 6 பல்லு சொல்லிருக்காருங்க. 2000 கேட்டங்க. 3000 வேணும்னா அப்படிதான் கேட்டங்க. தலையத்துல நம்ம ஊட்டி போய் எப்படி கறக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. இவ்வளவு பால் கறந்து விட்டு பார்த்து நம்ம பார்த்து அருமையா பார்த்து கொடுக்குறாருங்க. சொன்ன விலை இவ்வளவுதான் வேணுங்க, பட்ஜெட் இவ்வளவுதான் பட்ஜெட் சொன்னேங்க. சூப்பரா இருந்தாலும் அருமையா எடுத்து கொடுத்துட்டாருங்க. கேக்குறாங்க என்ன விலையில கேக்குறீங்க அப்படிங்கிற நான் பட்ஜெட் சொன்னேங்க. இந்த மாதிரி பட்ஜெட்ல எனக்கு எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி பட்ஜெட் நான் பார்த்து சுத்தி எல்லாம் பார்த்து ஒரு 10-20 மாடு காமிச்சாருங்க. காமிச்சு அருமையா எடுத்து கொடுத்துருக்காருங்க. பரவாயில்லங்க. இதெல்லாம் வந்து ஃபார்ம் டைப் எப்படின்னா? ஃபார்ம் டைப் தாங்க. ஃபார்ம் டைப். ஆமா ஆமா. ஓகே ஓகேண்ணா. இப்போ மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுக்கு? ஏற்கனவே 3 இருக்குதுங்க. 3 ஏற்கனவே. இப்போ வந்து 3 மாடு சேர்ந்து எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பால்னா? 3 மாடு சேர்ந்து ஒரு 40 லிட்டர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு எல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு 40 கிடைச்சா போதுங்க. 40 கிடைச்சா போதுங்க. அருமைங்க. ஓகே ஓகே. வண்டி எல்லாம் எப்படின்னா? வண்டி நாங்க ஊர்ல இருந்து வரமே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஊர்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோங்க. எப்படியும் போனா மாடு நல்ல மாடு எடுத்து வருவாரு. இங்க வண்டி தடுமாற வேணாம் அப்படின்ட்டு நல்ல வண்டியை ஏற்கனவே எடுத்து ஆமா எடுத்து கொடுத்துருக்காருல்ல. அதெல்லாம் பரவாயில்லங்க. சிறப்புங்க. போன் பண்ணவே வாங்கண்ணா அப்படின்னு. திருச்சி சமயபுரம் பக்கத்துல பேசணும்னு ஆனா உங்களுக்கு தெரியுதுண்ணா வாங்கண்ணா அப்படின்னாரு. கண்டிப்பா வந்து நீங்க எடுத்து அருமையா இருக்குங்க மாடு. எவ்வளவு நேரத்துக்குலாம் வந்தீங்கண்ணா? ஒரு 3 மணிக்கு இங்க வந்துட்டாங்க. 3 மணிக்கு வந்துட்டாங்க. 1 மணிக்கு 12:30 வண்டி எடுத்தாங்க திருச்சியில. ஒரு 3 மணிக்கு அங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்துமே அண்ணன் அங்க இருந்தாரு. எல்லாம் பார்த்து ஒரு 10-20 மாடு காமிச்சு இது இப்படி இருக்கு இப்படின்னு காமிச்சாருங்க. சிறப்புங்க. வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு. நன்றிண்ணா. ஆமா ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. காம்பாத்தலாம் 8 லிட்டர் போட்டுட்டு வந்துட்டாங்க. நான் எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வள்ளியூர்ல இருந்து வந்திருக்கோம்ண்ணா. ஓகே ஓகே. இப்போ வந்து எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? இங்க வந்து 3 மாடு எடுத்திருக்கோம்ண்ணா. 3 மாடு எல்லாமே வந்து என்ன ஈத்துல எடுத்திருக்கீங்கன்னா? அது ரெண்டாவது. ஓகே. இது ஃபர்ஸ்ட். ஆமா. இது வந்து சிவாஜி வச்சப்பன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. என்னென்ன கறவையில கேட்டீங்கன்னா வந்ததும்? 15 ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறவையில கேட்டோம். ஒரு மாடு 15 லிட்டர் கறவையில கேட்டோம். ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தாரா விலைக்கு அந்த மாதிரி? ஆமா சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. நீங்க காலைல 3 மணிக்கு வந்தோம். ஓகே. ஆமா மாதிரி ஒரு 5:30 3 மாடும் வாங்கி தந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த 3 மாடு வச்சிருக்கேன்னா எவ்வளவு வந்து கறவை கிடைச்சா ஓகே? நம்ம 3 மாடை சேர்ந்து 3 மாடும் சேர்ந்து 45 கறக்குன்னு சொல்றாங்க. 40 கறந்தாலும் போதும். 45 சொன்னா ஒரு 40 கறந்தாலும் போதும். ஓகே. எல்லாம் ஃபார்ம் டைப் எப்படின்னா? ஃபார்ம் டைப் தான். எல்லாமே ஃபார்ம் டைப் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே.
இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுக்கிட்ட? இதுக்கு முந்தி 10 மாடு இருக்கு ஃபார்ம்ல. அதுங்களாம் எப்படின்னா இருக்கு கறவைங்க? ஒவ்வொரு மாடுக்கும் ஹை மில்க்னா எந்த மாதிரி எவ்வளவு கறக்குது ஃபார்ம்ல? ஃபார்ம்ல ஒரே ஒரு மாடு மட்டும்தான் 8-9 கறக்கு ஒரு நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்கு. ஓகே, மீதியெல்லாம் கம்மியா தான் கறக்கு. மீதி எல்லாம் 4-5 அப்படிதான் கறக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு 2 வேலைக்கு 15 லிட்டர் எடுத்திருக்கீங்க. ஆமா. ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எடுத்து கொடுக்குறாரா மாடு? தெளிவா எடுத்து கொடுத்துருக்காங்க அண்ணன். ஓகே ஓகே. அப்படியே பிடிங்க. ஆமாங்க. இதுதான் தலை சைத்தான். ஆமாண்ணா சக்தி அண்ணா தலையீத்துங்க. ஓகே. நம்ம சந்தைக்குள்ள தோணுலே முத போன் பண்ணாருங்கண்ணா. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் மாடு எடுத்துங்க. அண்ணா கிட்ட கேட்டுங்க. ஓகே ஓகே. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம்ங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க மூலனூர் பக்கம்ங்க. ஓகே. இப்போ ஒரு மாடு எடுத்திருக்கீங்களா? ஒரு மாடு தாங்க. ஒரு மாடு வீட்டுல ஒண்ணு இருக்குங்க. இப்போ இன்னொரு மாடு கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த சந்தைக்கு வர்றேங்க. நான் ஆக்சுவலா Facebookல தான் பார்த்து பழக்கம்னு. சரி இந்த சந்தைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை ஏற்கனவே கூப்பிடணுங்க வர்றதுக்கு முன்னாடியே. இந்த சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்களா மாடு அப்படின்னு சொல்லி. வாங்கினா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. காலையில 3 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு கால் பண்ணுங்க அண்ணன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும்னு சொன்னாரு. அப்புறம் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தான் இந்த மாடு எடுத்து கொடுத்தாருங்க. இன்னைக்கு 7 மாடு எடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அண்ணன் இந்த மாடை தான் எடுத்து கொடுத்தாரு. நானும் கூட இன்னும் பார்க்கலான்னு சொல்லி சொன்னேன். அண்ணா இந்த மாடு கிடைக்காதுங்கண்ணா, இந்த மாதிரி மாடு கிடைக்காதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாட்டை எடுத்துடலாங்கன்னு சொல்லி நல்லபடியா எடுத்து கொடுத்துட்டாரு. தலை சைத்து தான் கேட்டீங்களா எப்படின்னா? நாங்க தலையத்தை கேட்டோம்ங்க. எங்களுக்கு காட்டுல மேற டைப் தான் வேணுங்க, எங்களுக்கு காடு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. காட்டு இந்த மாதிரி தான் வேணுங்க, தலையத்து காட்டுல மேயற மாதிரி மாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இந்த மாடு ஒண்ணு காட்டுல மேயறதுக்கு வெயிலுக்குலாம் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதனால நீங்க தைரியமா எடுத்துட்டு போங்க. எனக்கு அதிகமா தெரியாதுங்க, நாலேஜ் தெரியாதுங்க. ஆனா அதாவது ஜென்ரலா வந்துட்டு நான் இந்த சிந்து தான் வந்துட்டு வெயிலுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா இதெல்லாம் வெயிலுக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகமா கேட்டேன். அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்கன்னா தைரியமா எடுத்துட்டு போங்க. இது வெயில் மழைக்கு எல்லாத்துக்கும் தாங்க, காட்டுல நல்லா மேயுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து எடுத்துட்டு போக சொல்லியிருக்காருங்க. நல்லபடியா நல்லா பேசி எடுத்து கொடுத்தாருங்க. நீங்க வந்து ஒரு வேலை நினைச்சு வந்திருப்பீங்க, அந்த வேலைக்கு எடுத்து கொடுத்தாரா? நாங்க வந்துட்டு ஆக்சுவலா எடுத்து நினைச்சு வந்தது வந்துட்டு இந்த சிந்து தான் நினைச்சு வந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா காட்டுல மேயறதுக்கு அதான் வந்துட்டு செட் ஆகும்னு சொல்லி நாங்க நினைச்சு வந்தோம். ஆனா அண்ணா அதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்தாரு. அதை விட இது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து கொடுத்தாருங்க. இப்ப இந்த சிந்து மாட்டுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா? சிந்து மாடு வந்து கறவையில கம்மியா வருங்க. ஓகே. ஃபேட் டேஸ்ட் நல்லா இருக்குங்க சிந்து மாடு. உங்களுக்கு ஆல் பிளாக்ல இது HF கூட வரது வந்து கறவை வந்து நல்லா இருக்குங்க. ஓகே. லாங் டைம் கறவை வருதுன்னா ஒரு யூஸ் பண்ற அமௌண்ட் வந்து நல்லா இருக்குங்க. அதாவது சிந்து மாடு ஒரு 5 மாசம் கறக்குறதுன்னா இது வந்து ஒரு 10 மாசம் கறக்குங்க. செனை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும். இதுக்கும் அது குவாலிட்டி இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கறவைக்கு உண்டான மாடுங்க. அது வந்து ஃபேட் டேஸ்ட் வந்தாலும் கறவையோட லாங் டைம் வந்து கம்மியா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த லாங் டைம் கறவை இருக்கு. ஒரு 5 மாச கறவைக்கும் ஒரு 10 மாச கறவைக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அதுக்காக நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஒரு மாடா யூஸ் பண்ணலான்னு. நம்மளால போறவர் வந்து கரெக்டா போனுங்க. ஏன்னா மாடை போயிட்டு அடுத்து விவசாயத்தை நோக்கி போவாருங்க. நம்ம எதுனா தவறாத வழிகாட்டி கொடுக்கறாங்க. அதனால வந்து 2 பல்லு நல்ல மாடு ஹைட் வெயிட்ல நல்ல கறவை தன்மை ஒரு 15 லிட்டர் இருக்கிற மாதிரியே எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்த கண்ணுக்கு ஒரு 20 லிட்டர் கறந்தாலும் தப்பு இல்லைங்க. இந்த கண்ணுக்கு 20 கரெக்ட் தேவையில்லைங்க. 15 கறந்தாலும் தப்பு இல்லைங்க. 2 பல்லு. இது சொல்ல போனா ஒரு கண்ணுக்குட்டி தாங்க. 2.5 வயசு கண்ணுக்குட்டி தான் ஆகுது. பல்லுல 2 பல்லு தான் போட்டுருக்குன்னா இது நல்ல காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கும், வீட்டு தேவைக்கு நல்லா இருக்கும். இது நீங்க பெரிய ஃபார்ம் லெவல்லாம் பார்த்து தேவையில்லைங்களா? இதை வச்சு பழகிட்டு நல்லா உங்களுக்கு ABS பிரெட்டா போடுங்க. இது ABS இல்லைங்க, இது HFல ஆல் பிளாக்ங்க. ஓகே ஓகே. இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அந்த டைம்? உங்களுக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்கு. ஏன்னா புதுசா வரப்போ 20 நாள் டைம் எடுத்து கொடுத்தாதான் அங்க போய் உங்களுக்கு அடாப்ஷன் ஆகி அதுக்கப்புறம் குட்டி போடணும். ஓகே ஓகே. எவ்வளவு கறக்கணும்? நம்ம அனுபவத்துக்கு ஒரு 15 கறக்குங்க. 15. ஓகே. விலை எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. நான் சொல்றது 15 தான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணுங்க, அடுத்த கண்ணுக்கு 20 கண்டிப்பா கறக்குங்க. ஓகே. வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? வண்டியில பிரச்சனை இல்ல, ஆளுங்களா இருக்காங்க. அத ரெகுலரா வரவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. பல்லு வேணா லைவ்ல பாத்துக்கங்க. வீடியோல பல்லு தான் நம்ம மெயினா காட்டும். 4 பல்லு போட்டுருக்குது. 4 பல்லு இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தாங்க. ஓகே. 4 பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். எருமை எடுத்திருக்கீங்க இந்த? ஆமா சக்தி, நம்ம எருமை எடுக்க தெரியும், கண்ணுக்குட்டி எடுக்க தெரியும், வளப்பு மாடு எடுக்க தெரியும், வத்தக்கரையும் எடுக்க தெரியும். ஓகே. எருமை நம்ம அவ்வளவு எடுக்கிறது இல்லைங்கன்னா அவங்க நமக்கு கண்டிப்பா நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால வந்திருக்குன்னா எருமையில பாருங்கல்ல, இந்த எருமையில வந்து மெயினா பல்லு பார்க்க தேவையில்லைங்க. எருமையில வந்து மெயினா கொம்பு தான் பாக்கணுங்க. இது என்ன பிரீட்னு வரும்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொரா டைப்ல வருங்கண்ணா. மொரா டைப்ல நல்ல பிரீடு வயசான கொம்பு, ஒரிஜினல் மொரா கிடைக்குதுன்னா நாட்டுக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுங்க. ஈரோடு சார் நிறைய வரும். எருமைக்கு வந்து ஈரோடு ஃபேமஸுங்க. எருமை வந்து ஈரோடு அடிச்சுக்கவே முடியாதுங்க.
ஓகே நீங்க எங்க போனாலும் மாடு கூட வேற இடத்துல வாங்க முடியும், இறம வாங்க முடியும், ஈரோடு மட்டும் தான் வாங்க முடியும். ஓகே ஓகேண்ணா. இது 2வது லாக்டேஷன் தானுங்கண்ணா. என்ன அதுக்காக எருமை எடுத்திருக்காங்க? இல்ல அவங்க வந்து இறம வந்து ஃபால் ஏசினா ஃபேட் வரும், ஒரு மலைக்கு வெயிலுக்குலாம் கட்டிக்கலாம். Okay. இதுல வந்து பராமரிக்கிறது ஈஸினா. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வாட்டர் பஃபலோன்னு இது சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படியே விட்டா கூட விட்டுலாம். இது மெயினா தண்ணி நோக்கி தான் இருக்குங்க. அதுதான். இறம மெயினா பார்த்தனா நீங்க என்னதான் சமதளமா நீங்க வச்சாலும் அது கோமியம் விட்டு இல்ல தண்ணி ஊத்தியா சேறு குழப்பி தான் இறம படுக்கும். அதுதான் அதோட மெயின் ரீசனே. இறம மெயினா பார்த்தனா அது ஒரு தண்ணியில போயிட்டு வருங்க, அப்பதான் பால் 2 லிட்டர் சேர்ந்து வருங்க. இது மேக்ஸிமம் பார்த்தா இறம பார்த்தா ஒரு குளத்துல மேயறத பிரீடுங்க. இது பார்த்தனா வாட்டர் பஃபோலால இருந்து வந்ததுங்க. இறமையே வாட்டர் பஃபோல இருந்து தான் வந்தது. இது நீங்க எவ்வளவு நீங்க இடம் விட்டு பாருங்க, அதை நீங்க பாலே கறக்காது. சும்மா ஒரு குளத்துல போயிட்டு வெளியே வரட்டுங்க, இல்லைன்னா ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சு தண்ணியில போயிட்டு வரட்டும் பாருங்க, அது 2 லிட்டர் சேர்ந்து கறக்கும். ஓகே. இன்னும் எவ்வளவு லாபம் இதெல்லாம்? இது உங்களுக்கு ஒன்றும் ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுன்னா ஒரு 2 நேரம் சேர்த்து ஒரு 10 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. 2 வேளைக்கு 10-12 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. இறமாவில் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. ஓகே ஓகேண்ணா. ஒரு பட்ஜெட் ஃபைஸான இறமைங்க. ஓகே. நம்ம இதோட பெரிய எருமையில வரும். இதோட பெரிய எருமையெல்லாம் வாங்கிடலாங்கன்னா அவங்க பட்ஜெட் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். சரி சரி சரிண்ணா. இவங்க வந்து எச்எப் வச்சிருக்காங்களா எப்படி? நம்ம வீட்டுல இறம் மட்டும் தான் வச்சிருக்காங்களா? இன்னொரு மாடு பாக்குறாங்க, அதை பார்த்து எடுத்து கொடுக்குறேங்க. ஓகே ஓகே. இன்னொரு மாடு எடுக்கிறாங்க? ஆமா ஆமா. ஓகே ஓகேண்ணா. ஒன்னே ஒன்று எடுத்திருக்கீங்களா? ஒரே ஒரு இறங்கு தான். எந்த ஊர் போகுதுங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டிப்பட்டி போகுதுங்கண்ணா, தேனி ஆண்டிப்பட்டி. ஓகே ஓகேண்ணா. வண்டி எல்லாம் அதுக்கு வண்டி இருக்குங்கண்ணா, ஒன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஒரு 10 கறக்குன்றீங்களா? 10 கறக்க இறம 10 கறக்கிறதே பெரிய விஷயம். 2வது